கோலிவுட் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படியோ அதே அளவிற்கு மாலிவுட்ல நம்ம மம்முட்டி அவர்கள் இந்த வயதிலுமே தற்போது பல வித்தியாசமான கதாபாத்திரம் எடுத்து பல படங்கள்ல தொடர்ச்சியாக நடிச்சிருக்காரு. இவர் மலையாளத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. இந்த நிலையில இவர் அடுத்தடுத்து பல படங்கள்ல கமிட் ஆகியுமே நடிச்சிட்டு இருக்காரு. சமீபத்துல அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக மம்முட்டி அவர்களுடைய உடல்நிலை மிகவும் மோசமானதாக தகவலுமே வெளியாச்சு. பின்னர் அவர் மருத்துவமனையில இருந்து ஓய்வு பெற்று மீண்டும் படப்பிடிப்பிற்கு ஹெல்த்தியாக திரும்பினாரு. அவர் வெளியிட்ட வீடியோக்களுமே சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி வைரலாச்சு. இதனை அவருடைய மகனான துல்கர் சல்மான் அவர்களுமே உறுதி பண்ணாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது மம்முட்டி அவர்களுடைய உடல்நிலை மீண்டும் மோசமானதாக சொல்லப்படுது. இந்த தகவல் இந்த அளவிற்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனால் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல இந்த தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. ஆகையால ரசிகர்கள் பிரபலங்கள் அப்படின்னு பலருமே அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் உடல்நலம் தேறி சீக்கிரம் வீடு திரும்ப வேண்டும் அப்படின்னு பலருமே பிரார்த்தனை பண்ணிட்டும் இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் அவர்கள் மம்முட்டி அவர்களை தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு நலம் விசாரிச்சிருக்காரா. மேலும் பாத்தீங்கன்னா கூடிய விரைவிலேயே அவரை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்ல உள்ளதாக சொல்லப்படுது. என்னதான் கட்சி வேலைகள் படத்துடைய பிரச்சனை அப்படின்னு இருந்தாலுமே தளபதி விஜய் அவர்கள் இது போன்ற சக கலைஞனுக்காக நேரம் ஒதுக்கிடுவது பலராலுமே பாராட்டப்பட்டும் வருது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.